ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜூஸ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மஸ்க் மெலன். இது முலாம் பழம்னு சொல்லுவாங்க, கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தோல் ஹார்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே நம்ம தொடும்போதே அது ஹார்டாகவும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருக்கும். இன்னொரு பழம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கிட்டக்கே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா தோல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் எப்படி நம்ம ஸ்கூப் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி ஸ்கூப் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சாஃப்டாக இருக்கும். இதில் உள்ள விதைகளை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு விதைகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணுறதுக்கு வரும். பழம் பழுக்காமல் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜூஸுக்கும் நல்லாயிருக்கும். அதோட அரோமாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பழத்தோட அரோமா பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளரி பழம் இருக்கும் இல்லையா, தோல் வெளியே மஞ்சளாக இருக்கும். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொரக்காய் மாதிரி சைஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அதோட சதைப்பகுதி இருக்கும். பார்க்குறதுக்கு மினுன்னு அழகாக இருக்கும். அந்த வெள்ளரி பழத்தோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த கிர்னி பழத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில கடைகளில் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணி தருவாங்க. நம்ம மில்க் வேணாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மில்க் சேர்க்காமலே கொடுப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு பால் சேர்த்தா பிடிக்காது. அதனால பார்த்தீங்கன்னா பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் நம்ம எடுத்து வச்சிருக்க பழம் சுகர் இது மட்டும் சேர்த்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் அடியில் போயிட்டு மேலே நல்லா க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது. இதில் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சேர்க்காமலையும் சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பால் சேர்க்காமல் குடிக்கும்போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து குடித்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலாக அந்த பால் சேர்த்து குடிக்கிறது பிடிக்காது. பட் நீங்கள் ஆனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பழம் எடுத்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 பேர் தாராளமாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி சேர்க்காமல் ஒரு 1.5 கிளாஸ் வந்துச்சு. இது தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு மீதி 1/2 கிளாஸோட இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து தனியாக ஒரு ஜூஸ் தனியாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறையா மினரல்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அது இந்த மாதிரி சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், அப்புறமேட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ எப்போதுமே நீங்கள் தினமும் ஒரு ஜூஸ் எடுத்து உடம்பு எப்போதுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் தினமும் எடுத்துக்கோங்க. இந்த பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் டைஜஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்குது. விட்டமின் ஏ இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண் பார்வை நல்லா கூர்மைப்படுத்தும். அதே மாதிரி கண்ணில் எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் விட்டமின் சி இருக்குது. அது நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மஸ்க் மெலனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தினமும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி ஒரு 4லேருந்து 5 தடவை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.